அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விசாரணை நீதிமன்றம் கெஜ்ரிவாலுக்கு வழங்கிய ஜாமீன் மீதான இடைக்கால தடை தொடரும் என டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம். வணக்கம் மகாலிங்கம் சார், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். மதுபான கொள்கை முறையீடு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா என்ற கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து வாதம் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றம் தனது உத்தரவை இன்று பிறப்பித்திருக்கிறது. விசாரணை நீதிமன்றம் கெஜ்ரிவாலுக்கு வழங்கிய ஜாமீன் மீதான இடைக்கால தடை தொடரும் என்று தற்பொழுது தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. டெல்லி உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறது. ஜாமீன் வழங்கிய விசாரணை நீதிமன்றம் அமலாக்கத்துறையின் வழக்கு ஆவணங்களை சரிவர பரிசீலிக்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மதுபான கொள்ளை முறையீடு வழக்கை விசாரித்து வரும் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் இந்த வழக்கினுடைய விசாரணை நீதிமன்றம். அந்த ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியிருந்தது. ஜாமீன் 20ஆம் தேதி வழங்கிய அடுத்த நாள் ஜூன் 21ஆம் தேதி அன்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியதற்கு எதிராக மேல்முறையீடு செய்தது. அந்த மேல்முறையீடு தொடர்ந்து டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரித்து இடைக்கால தடை வழங்குவதாக தெரிவித்தது. அதனால் சிறையில் சில மணி நேரங்களில் வெளியாவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் தொடர்ந்து சிறையில் இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலும் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றம் இதில் தலையிட விரும்பவில்லை. டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய முழுமையான தீர்ப்பு வரட்டும், அதுவரை காத்திருக்கலாம். ஆனால் இது போன்ற அணுகுமுறை டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய அணுகுமுறை வித்தியாசமாக இருக்கிறது, நடைமுறைக்கு மாறாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த கருத்தை உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. எனவே விசாரணை நீதிமன்றம் கெஜ்ரிவாலுக்கு வழங்கிய ஜாமீன் மீதான இடைக்கால தடை தொடரும், அவர் தொடர்ந்து சிறையில் இருப்பார் என்பதுதான் தற்பொழுது நீதிமன்றத்திலிருந்து வெளியாகக்கூடிய செய்தி.